ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் சித்திரை புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு தற்காலிகமாக தளர்த்தப்பட்ட QR எனப்படும் குயிக் ரெஸ்பான்ஸ் துரித பதிலளிப்பு எரிபொருள் விநியோக ஒதுக்கீட்டு முறை மீண்டும் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த நடைமுறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எரிசக்தி நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை உட்பட்ட பல நாடுகளுக்கும் ஆறுதல் தரும் செய்தியாக ஹோர்முஸ் நீரிணை ஏற்கனவே திறக்கப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை தற்போது வணிக கப்பல்களுக்கு முழுமையாக திறக்கப்பட்டு நேற்று முதல் அந்த நீரிணையால் கப்பல் போக்குவரத்து வழமையை விட அதிகமாக இடம்பெற்று வருகின்றது. இது ஒரு முதலாவது ஆறுதல் செய்தி. இதேபோல அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ரஷ்யாவின் மசகு எண்ணெயை கடல் வழியாக விநியோகிக்கவும் விற்கவும் அனுமதி அளிக்கும் இன்னொரு தளர்வை நேற்று அமெரிக்கா எடுத்த விடயம் இரண்டாவது செய்தியாக வருகின்றது. அதாவது சாதகமான செய்தியாக வருகின்றது. இப்போது ரஷ்ய எண்ணெய்க்கு விதிக்கப்பட்ட இந்த தடை தளர்வு மே மாதம் 16ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அமெரிக்க திரைசேரி அறிவித்துள்ளது. இந்த செய்தி ரஷ்யாவின் எண்ணெய்க்காக ஓடித்திரியும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ஆறுதலான செய்தியாக வர தலைப்படுகின்றது. மூன்றாவது செய்தி, கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலின் எந்த பகுதியிலும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படவில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால் ஹெஸ்புல்லாக்கள் முற்றாகவே இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அவர்களும் கடைபிடிக்கின்றார்கள் என்பது ஆதாரப்படுகின்றது. இதேபோல கடந்த சில நாட்களாக, அதாவது இந்த அமெரிக்க ஈரானிய போர் நிறுத்தம் வந்த பின்னர் வளைகுடா நாடுகளிலும் இந்த வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படவில்லை என்பது உலக மக்களுக்கும் வளைகுடா மக்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இது நிரந்தரமாக தொடருமா என்பதில் தான் இப்போது ஐயங்கள் எழுகின்றன. ஹோர்முஸ் நீரிணை ஈரானால் திறக்கப்பட்ட விடயமும் ரஷ்ய எண்ணெய்க்குரிய தடை நீக்கமும் எண்ணெய் விலைகளை உலக சந்தையில் சரிய வைத்திருக்கின்றது. இதுவும் இன்னொரு ஆறுதலான விடயம். எனினும் இவை யாவுமே நிரந்தரமான ஆறுதல் நகர்வுகளாக வருமா என்றால் அதில் ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. லெபனானில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு இணங்கவே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சரும் அமெரிக்க ஈரானிய பேச்சுக்குழுவில் பங்கெடுத்த பிரமுகருமான அப்பாஸ் அராக்ஷி குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறந்தாலும் அந்த நாட்டிலுடன் அமெரிக்கா ஒரு முழுமையான ஒப்பந்தத்தை எட்டும் வரை ஈரானிய கப்பல்கள் மற்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தற்போதைய அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை முழு வீச்சில் நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடுகின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயம். கடந்த திங்கட்கிழமை இந்த முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரை 21 கப்பல்கள் தடுக்கப்பட்டதாக அமெரிக்க கடற்படை தெரிவிக்கின்றது. இந்த முற்றுகையின் மூலம் ஈரானிய துறைமுகங்களிலிருந்து எந்த ஒரு கப்பலும் பாரசீக வளைகுடாவுக்குள் பிரவேசிக்க முடியாது. அதே போல் பாரசீக வளைகுடாவிலிருந்து எந்த ஒரு கப்பலும் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்ல முடியாது என்ற நிலை இருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்களிலிருந்து புறப்பட்ட 20க்கும் மேற்பட்ட கப்பல்களே அமெரிக்காவால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே எதிர்வரும் செவ்வாய் அன்று அமெரிக்க ஈரானிய போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னர் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்றால் சில வேளைகளில் தான் இந்த போர் நிறுத்தத்தை நீடிக்காமல் துரதிர்ஷ்டவசமாக மீண்டும் ஈரான் மீது குண்டுகளை வீசும் ஒரு முடிவை எடுக்க வேண்டி வரும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் விடயத்தில் இப்போது உறுதியான செய்திகள் எதுவும் இல்லை என்றாலும் எதிர்வரும் திங்கட்கிழமை 2ஆம் கட்ட அமெரிக்க ஈரானிய பேச்சுக்கள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுவதற்குரிய அறிகுறிகள் தெரிகின்றன. அத்துடன் இப்போது ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பயணித்தாலும் ஈரான் ஒருபோதும் அந்த வழியால் பயணிக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணங்களை, அதாவது கப்ப பணங்களை அறவிட முடியாது, அவ்வாறு செய்ய முடியாது எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். தமது துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் அமெரிக்காவால் தொடர்ந்தும் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டால்
ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் இன்று அதிகாலை தெரிவித்திருப்பது வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக இருப்பதையே ஆதாரப்படுத்துகின்றது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதால் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என தான் நம்புவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதன் மூலம் இந்த விடயத்தில் சீனாவை சமரசப்படுத்த ட்ரம்ப் முனைவதும், சீனா இந்த ஹோர்முஸ் நீரிணை தடை மற்றும் அமெரிக்காவின் கடல் முற்றுகையை ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் என கண்டித்துள்ள நிலையில் ட்ரம்ப் சீனாவையும் சமாளிக்க முனைவது தெரிகின்றது. அடுத்த மாதம் ட்ரம்ப் பெய்ஜிங்குக்கு பயணப்பட போகின்றார். சீன அரசு தலைவருடன் அவர் சந்திப்புகளை நடத்தப் போகிறார். இந்த சந்திப்புகளில் எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் வரும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ஆனால் இதுவரை சீன தரப்பு இந்த விடயத்தில் பெரிதாக எந்த விடயங்களையும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்ட விடயமானது ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்கா கொடுத்த ஒரு அடியாகவும் கருதப்படுகின்றது. ஏனென்றால் ஐரோப்பிய தரப்பில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள், குறிப்பாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான், பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஆகியோர் நேற்று பாரிஸில் 49 நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஹோர்முஸ் விடயம் குறித்து பேசிய நிலையில் அந்த நீரிணை திறக்கப்படுவதற்காக தமது தரப்பில் உதவிகளை வழங்குவதற்கு அவர்கள் தயார்பட்ட நிலையில்தான் அந்த நீரிணை மீண்டும் திறப்பதாக ட்ரம்பாலும் அறிவிக்கப்பட்டிருப்பது ஐரோப்பாவுக்கு ட்ரம்ப் முகத்தில் அறைந்த ஒரு நகர்வாக வந்திருக்கிறது. இந்த விடயத்தில், அதாவது ஹோர்முஸ் விடயத்தில் விலகி இருங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரிவித்திருக்கின்றார். தான் இந்த நீரிணையை மீண்டும் திறக்க பங்களிக்குமாறு ஐரோப்பியர்களை கடந்த சில வாரங்களாக வலியுறுத்திய போது அவர்கள் அதனை மறுத்ததாகவும், அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட போது ஐரோப்பியர்கள் உதவியை வழங்கவில்லை எனவும், இப்போது எதற்காக ஹோர்முஸ் நீரிணை விடயத்தில் அவர்கள் தலையிடுகின்றார்கள், ஆகையால் இந்த தலையீடு தேவையில்லை, தனக்கு இனிமேல் ஐரோப்பிய கூட்டாளிகள் தேவையில்லை என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நேற்று காரசாரமாக குறிப்பிட்டு பிரெஞ்சில் நன்றி என்பதற்கு பயன்படுத்தப்படும் மெர்சி என்ற சொல்லை தனது பதிவில் எள்ளலாக அவர் பதிவிட்டமை பிரான்சிற்கு அவர் வழங்கிய அடியாக தெரிகிறது. பிரான்ஸ் இந்த போரில் அமெரிக்காவுக்கு உதவ மறுத்திருக்கிறது, அதேபோல் பிரித்தானியாவும் உதவ மறுத்திருக்கிறது. இதனால் அவர் மிக சீற்றமடைந்தமை உங்களுக்கு தெரிந்த விடயம். இதற்கிடையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான 2ஆம் கட்ட நேரடி பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் திங்கட்கிழமை பாகிஸ்தானில் நடைபெறும் என ஈரானிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் திங்கட்கிழமை பேச்சுக்கள் இடம்பெறுவதை அமெரிக்க தரப்பு இந்த பதிவு பதியப்படும் வரை உறுதிப்படுத்தவில்லை. என்றாலும் 2 தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் கட்டத்தில் இருப்பதாக ட்ரம்ப் நேற்றும் தெரிவித்தார். 2 தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடும் ட்ரம்ப், ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா எடுக்கும் எனவும், ஈரானுடன் இணைந்து பல அகழ்வாராய்ச்சி இயந்திரங்களுடன், அதாவது நிலத்தை கிளறி மீட்பு பணிகளை செய்யும் அந்த இயந்திரங்களுடன் தாம் செல்வோம் எனவும், இந்த அணுத்தூசி கிளறி எடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். அணுத்தூசி என அவர் குறிப்பிடுவது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தான். கடந்த ஆண்டு அமெரிக்கா குண்டு வீசி அளித்த ஈரானிய அணுசக்தி தளங்களுக்கு அடியில் இந்த 440 கிலோ யுரேனியம் புதைந்துள்ளதாக ட்ரம்ப் சொல்கின்றார். ஆனால் இந்த யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஈரான் ஒப்புக்கொள்வதாக திருப்ப ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் ஈரான் இந்த விடயத்தில் இதுவரை எதுவுமே சொல்லவில்லை. ட்ரம்ப் தான் தொடர்ந்தும் இந்த யுரேனியத்தை ஈரான் ஒப்படைக்கும், ஈரானுடன் சேர்ந்து அதனை கிளறி எடுப்போம் எனவெல்லாம் கூறுகின்றார். ஒருவேளை இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடுவதற்கு ஈரான் தயாராக இருந்தால் அது அதனை சீனாவிடம் கொடுப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் அமெரிக்காவை விட சீனாவின் மிகப்பெரிய பங்காளி ஈரானாக இருக்கின்றது. இந்த யுரேனியத்தை பெறவோ அல்லது ஆயுத பயன்பாட்டுக்குரிய அதன் தரத்தை குறைக்கவோ தனது நாடு தயாராக இருப்பதாக சீனாவும் இப்போது அறிவித்திருக்கின்றது. சூசகமான அறிக்கையிடல்களை அது செய்திருக்கின்றது. 2015ஆம் ஆண்டில் ஈரான் மேற்குலகுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்த பின்னர் இவ்வாறான ஒரு நகர்வு இடம்பெற்றது. அப்போது அது ரஷ்யாவாக இருந்தது. ஈரான் தன்னிடம் இருந்த 11,000 கிலோ செறிவு குறைந்த யுரேனியத்தை அப்போது ரஷ்யாவுக்கு அனுப்பியது. இதே போல இப்போது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சீனாவுக்கு சில வேளைகளில் ஈரான் வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தார்மீக ரீதியில் அமெரிக்காவிடம் இதனை ஒப்படைப்பதை விட சீனாவிடம் இதனை ஒப்படைப்பது ஈரானுக்கு சரியாக இருக்கக்கூடும். ஆனால் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடுவது குறித்து ஈரான் இதுவரை எதுவுமே சொல்லவில்லை. ஈரானை பொறுத்தவரை தற்போது ஹோர்முஸ் நீரிணையை அது திறந்திருக்கின்றது, அதிகாரபூர்வமாக நேற்று அறிவித்து விட்டது. ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை இன்னமும் தொடர்கின்றது. இது ஈரானுக்கும் ஒரு சவாலான விடயம். ஏனென்றால் ட்ரம்ப் இந்த விடயத்தில் இதுவரை
இதனையும் சாதகமாக குறிப்பிடவில்லை. ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு டீலை போட்டால் மாத்திரம்தான் இந்த விடயம், இந்த முற்றுகை தளர்த்தப்படும் என்பது ட்ரம்பின் நிலைப்பாடு. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் மீண்டும் மத்திய கிழக்கு கடற்பகுதிக்குள் நுழைந்திருக்கிறது. கிழக்கு மத்தியதரை கடலில் இருந்த இந்த கப்பல் தனது கடற்போர் அணியில் உள்ள USS மகான் மற்றும் USS வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகிய 2 போர்க்களங்களுடன் சுயஸ் கால்வாயை கடந்து தற்போது செங்கடலில் நகர்கின்றது. அமெரிக்காவின் வியட்நாம் போருக்கு பின்னர் மிக நீண்ட காலம் ஒரு விமானந்தாங்கி கப்பல் தொடர்ச்சியாக பணியில் இருந்த பதிவை ஜெரால்ட் ஃபோர்ட் தற்போது உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே இருந்த அந்த பதிவு ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக ஜெரால்ட் ஃபோர்ட் ஓய்வெடுக்காமல் இந்த போர்க்கள பணிகளில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்க விடயம். அரேபிய கடலில் தற்போது USS ஆப்ரஹாம் லிங்கன் நிற்கும் நிலையில் இந்த பகுதியில் 2வது விமானந்தாங்கி கப்பலாக ஃபோம் வருகிறது. இதற்கு அப்பால் USS ஜார்ஜ் புஷ் விமானந்தாங்கி கப்பலும் தற்போது மத்திய கிழக்கு பயணத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலம் தற்போது தென்னாப்பிரிக்காவின் கடற்கரைக்கு அப்பால் வருகின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்குக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளிலும் குறிப்பாக இந்தோ பசிபிக் பகுதியிலும் ஈரானுடன் தொடர்புடைய கப்பல்களை அமெரிக்கா குறிவைக்கும் என அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டான் கெயின் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிலிருந்து தடை செய்யப்பட்ட எண்ணெயை கொண்டு செல்லும் டார்க் ஃப்ளீட் எனப்படும் கருப்பு வணிகம் செய்யும் எண்ணெய் தாங்கி கப்பல்களை குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இந்த நடவடிக்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெனிசுலாவை மீது நடத்திய நடவடிக்கைக்கு ஒப்பாக இருக்கும் எனவும் அமெரிக்கா கூறுகிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வெனிசுலாவை அமெரிக்கா தனிமைப்படுத்தி அந்த நாட்டுக்கு தொடர்புடைய எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக அதிரடியான நகர்வுகளை எடுத்தது போன்ற நடவடிக்கைகளை ஈரானிய கப்பல்களுக்கும் எடுக்கும் என்ற செய்திகள் வருகின்றன. இந்த நடவடிக்கை இந்து சமுத்திர பரப்பிலும் இடம்பெறும் என அமெரிக்கா சொல்லும் நிலையில் மலாக்கா ஜலசந்தி, அதாவது மலாக்கா நீரிணையை நோக்கி சென்று கொண்டிருந்த USS மிகுவல் கீத் விமானந்தாங்கி கப்பல் இப்போது இந்த நடவடிக்கைக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஒருவேளை இவ்வாறான ஒரு நடவடிக்கை இந்து சமுத்திர பிராந்தியத்திலும் எடுக்கப்பட்டால் இந்து சமுத்திர பிராந்தியமும் களைவரப்படும் என்பதும் ஏற்கனவே தெரிந்த விடயம்தான். ஏனென்றால் ஈரானிய போர்க்கப்பல் எல்லாம் இப்போது இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தில் நிற்கின்றது. அங்கிருந்த மாலுமிகள் எல்லாம் இந்த வாரம் ஈரானுக்கு மீண்டும் அனுப்பப்பட்ட நிலையில் ஈரானின் ஒரு போர்க்கப்பல் திருமலை துறைமுகத்தில் இருக்கின்றது. இறுதியாக இலங்கை நிலவரங்களை நோக்கினால், இலங்கையை இன்னும் அச்சுறுத்தும் பாதாள கிங்பின் முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கரந்தனியா சுத்தா இன்னமும் பிடிபடாமல் இருந்தாலும் அவர் வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்ந்தாலும் இந்தியாவின் புதுடில்லி விமான நிலையம் ஊடாக தப்பிச் செல்ல முயன்ற போது அவரது சகோதரரான சனத் டி சில்வா என்கின்ற ராஜா பிடிபட்டிருந்தார். இப்போது அவர் ஸ்ரீலங்கா சிஐடிகளால் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இவ்வாறான பாதாள முகங்களின் கைதிகளின் மூலம் சட்டத்தின் ஆட்சி இடம்பெறுவதாக அன்று அரசாங்கம் காட்டிக்கொள்ள முயன்றாலும் வடக்கில் தையிட்டி போன்ற இடங்களில் பிக்குகளின் ஆதிக்க ஆட்சி தான் நிலவுகின்றது என்பதை நேற்று அங்கு நிரூபிக்கப்பட்டது. நேற்று அங்கு தையிட்டி விகாரையின் இந்த சட்டவிரோதமாக மக்களின் காணிகளை பிக்கு கையகப்படுத்திய நிலையில் அந்த காணிகளுக்குரிய நில அளவீட்டு பணிகள் இடம்பெறும் என ஆட்சி தரப்பு குறிப்பிட்டது. குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஆனால் அவரே நேற்று அந்த காணி அளவீட்டு பணிகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை. அரசாங்கத்தின் அறிவிப்பை நம்பி காணி உரிமையாளர்கள் தையிட்டியில் நேற்று கூடிய நிலையில் தையிட்டி பிக்கு இந்த நகர்வை இறுதி நேரத்தில் தனது நகர்வின் மூலம் நிறுத்தி இருக்கின்றார். ஆகையால் இங்கு வடக்கில் பிக்குகளின் ஆட்சி தான் நிலவுகின்றது, சட்டத்தின் ஆட்சி நிலவவில்லை என்பதும் இந்த நகர்வின் மூலம் ஆதாரப்பட்டது. இதேபோல அனுரவின் எரிசக்தி அமைச்சரான குமார ஜெயக்கொடியும் அவரது அமைச்சக செயலாளரும் நேற்று பதவி விலகிய விடயம் தொடர்ந்தும் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஸ்ரீலங்காவின் ஆணைக்குழு குமார ஜெயக்கொடி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த நிலையில் மிக தாமதமாக இந்த பதவி விலகல் வந்திருக்கின்றது. 2016ஆம் ஆண்டில் லங்கா உர நிறுவனத்தின் கொள்முதல் அதிகாரியாக குமார ஜெயக்கொடி பணியாற்றிய போது நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்ட பின்னர் அவருக்கு இன்னொரு சவாலாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்துக்கான நிலக்கரி ஊழல் அவரை சுற்றி சுழன்றது. அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. இதனால் தான் எதிர்க்கட்சியினர் அவர் பதவி விலக வேண்டும் என கூறினார்கள். ஆனால் அன்றைய அரசாங்கம் அவரை காப்பாற்ற முனைந்தது. அவர் பதவி விலகவில்லை.
எதிர்க்கட்சியினர் கடந்த 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் அனுர தரப்புக்கு இருக்கும் அதிக ஆதரவு காரணமாக தோற்கடிக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் பதவி விலகி இருக்கின்றார். இதற்கிடையே அவர் பதவி விலகியது போல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த பாரபட்சமற்ற விசாரணைகளை உறுதி செய்வதற்காக தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகராவும் பதவி விலக வேண்டும் என இப்போது கத்தோலிக்க மத தரப்பில் புதிய கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இப்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருப்பவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது கிழக்கின் ஒரு கட்டளை தளபதியாக இருந்ததாகவும் கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றிய இவர் ஈஸ்டர் சதி விசாரணைகள் முடியும் வரை தற்போது இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். ஏனென்றால் சமாந்துறை பகுதியில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு இவருக்கும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்படும் நிலையில் இந்த கோரிக்கையை கத்தோலிக்க மத தரப்புகள் இப்போது முன்வைத்துள்ள நிலையில் அன்று அரசாங்கத்திற்கு பல நெருக்குவாரங்கள் வருவதை அவதானிக்க முடிகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.